ஹாய். ஸோ ரீசென்ட்டா ஆரக்கிள் 30,000 பேர வேலையிலிருந்து தூக்கியிருக்காங்க. லே ஆஃப் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட்ல 12லிருந்து 15% எம்ப்ளாயீஸ் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாரி லே ஆஃப் போன வருஷத்திலிருந்து நெறைய நடக்குது. ஸோ லே ஆஃப் எதுக்கு நடக்குது? ஏன் நடக்குது? மார்க்கெட்டோட உண்மையான நிலவரம் என்ன? ஸோ அத பத்தி நம்ம பேசலாம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி லே ஆஃப் வந்து நம்ம ஐடி மார்க்கெட்டுக்கு புதுசு கிடையாது. ஸோ 1993 ஐபிஎம் 1993ன்னு நீங்க போட்டாவே கூகுள் சர்ச்ல கீழ லே ஆஃப்ன்னு ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய லே ஆஃப். ஐபிஎம்ல 60,000 பேர் வந்து 1993ல தூக்குனாங்க. சிட்டி குரூப்ல 50,000 பேர் 2008ல, ஜெனரல் மோட்டார்ஸ் 47,000 பேர் 2009ல, ஏடிஎன்டி 40,000 பேர் 2001, ஃபோர்ட்ல 30,000 பேர் 2006, போயிங்ல 30,000 பேர் 2001, ஹெச்பில 27,000 பேர் 2012ல, மைக்ரோசாஃப்ட் 18,000 பேர் 2014ல, இன்டெல் 12,000 பேர் 2016ல, சிஸ்கோ 6,500 பேர் 2011ல அண்ட் இந்த லிஸ்ட் இன்னும் போய்க்கிட்டே இருக்கும். லைக் Facebook, Google, Oracle கூட. ரைட். அண்ட் நெறைய சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிஸும். ஸோ லே ஆஃப் இஸ் நாட் நியூ. ஃபர்ஸ்ட் .com பபிள் நடந்தது. அந்த டைம்ல நெறைய லே ஆஃப்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இடத்துல நமக்கு நடந்தது. அண்ட் அத தொடர்ந்து கிளவுட் அண்ட் மொபைல் ஷிஃப்ட் நடந்தது. நியூ டெக்னாலஜி ஷிஃப்ட். அந்த டைம் அதாவது 2010 அந்த டைம்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கிற ஒரு நியூ டெக்னாலஜி ஷிஃப்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏஐ. சரி, இப்ப நெறைய இந்த லே ஆஃப்லாம் நடக்குது. இந்த லே ஆஃப்லாம் ஏஐனால நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பட் இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். 1, ஏஐ அந்த 30,000 பேரே நம்ம எடுத்துக்கலாமே. அந்த 30,000 பேர தூக்கிட்டு, அத ஏஐ வச்சு பண்ண வைக்கிறாங்களா? அதனால தான் லே ஆஃப் பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டா, அது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். இல்ல, அதாவது ஏஐ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, டேட்டா இன்ஜினியரோ ரீப்ளேஸ் பண்ணிருச்சோ? அதனால தான் அந்த லே ஆஃபா? இது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின். இந்த ஏஐ லே ஆஃப்ங்கிறது கம்பெனிஸ் ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுக்காக பணம் சேர்க்கறதுக்காக பண்ற லே ஆஃபா? காஸ்ட் சேவிங், காஸ்ட் கட்டிங்ன்னு சொல்றாங்க இல்லையா? இதுல இந்த லே ஆஃப்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2வதா ஒரு கொஸ்டின் சொன்னேன் இல்லையா? அதுக்கு தான் நடக்குது. கம்பெனிக்கு ஏஐல இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த உங்களுக்கு காசு வேணும். இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க. ஓகே. நான் சொல்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஜெயண்ட் கம்பெனிஸ், சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். நான் சொல்ற கம்பெனிங்கிறது அந்த ஸ்டார்ட் அப், இந்த ஏஐ ராப்பர வச்சு உருவாக்குன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ பத்தி நான் பேச கிடையாது. ரைட். ஏன்னா லே ஆஃப்ல அதிகபட்சமான இம்பாக்ட் நடக்கிறதே இந்த மாரி கம்பெனிஸ்ல தான். இல்லையா? ஸோ நான் சொன்ன மாரி ஏஐல கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் குடுத்தது, இல்ல இன்வெஸ்டர்ஸ் குடுத்த பணமும் பத்தாம, இந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் எனக்கு அதிகமா பணம் வேணும். நான் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த லே ஆஃப்குள்ள வராங்க. சரி, இவங்க அவ்ளோ எதுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படின்னா, ஏஐ ரேஸ். இப்ப ஏஐ ரேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா கம்பெனியும் அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா தான் அவங்க கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ ஏறும் அப்படிங்கிறது தான் இங்க. ஸோ தே ஆர் பிசினஸ் ஓரியன்டட் அண்ட் தே ஆர் கோயிங் இன் தட் வே. இல்லையா? இப்போ எப்ப நான் கவலைப்படணும்? ஓகே, லே ஆஃப் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது. நான் கவலைப்பட்டு தான் ஆகணும். பட் தி திங் இஸ், இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன லே ஆஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சரி இதுல லே ஆஃப் ஆயிட்டா நான் வேற டெக்னாலஜி நான் படிக்கிறேன். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் கோ ஃபார் நியூ டெக் ஸ்டாக் அண்ட் நான் புது ஜாபுக்குள்ள போலாம். லே ஆஃப வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஓகே, புது டெக்னாலஜி படிக்கிறோம் போறோம். பட் இங்க வந்து எனக்கு பதிலா தான் ஏஐ செய்யுதே. ஸோ அப்போ வந்து லே ஆஃப் நடந்ததெல்லாம் ஏஐ என்ன ரீப்ளேஸ் பண்ணிருச்சோ? அப்படின்னா அதுதான் கிடையாது. அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு வரல. கம்பெனிஸ் லே ஆஃப் பண்றதுக்கான ரீசன் ஏஐ உங்க வேலைய பண்ணனால மட்டும் கிடையாது. தட் இஸ் நாட் த ஆக்சுவல் ரீசன். அவங்களுக்கு காசு வேணும் ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பிகாஸ் ஐ டோல்ட் யூ த ஆன்சர் ஆல்ரெடி. அவங்க ஏஐ ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க ஸ்டாக் வேல்யூ ஏறணும். ரைட்? ஸோ ஆரக்கிள்க்கு இப்போ கரண்ட்டா நெறைய காசு வேணும். ஏன்னா அவங்க நெறைய டேட்டா சென்டர்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். தே நீட் மனி. ஸோ அவங்க இந்த முடிவ எடுத்தாங்க. இதுதான் எல்லா கம்பெனியோட நிலவரம். ரைட். ஸோ ஏஐ அப்படிங்கிறது இந்த மாரி பெரிய கம்பெனிக்கு ஆடம்பரம். வென் ஐ சே ஆடம்பரம், அவங்களோட கரண்ட் சிஸ்டம், அவங்களோட கரண்ட் ப்ராடக்ட், இல்ல அவங்களோட கரண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஓடுறதுக்கு இப்ப அவங்களுக்கு பெருசா ஏஐ தேவையில்ல. பட் எதுக்கு போறாங்கன்னா, ஏஐ ரேஸ்க்குள்ள போனா ஸ்டாக் வேல்யூ ஏறும். அவங்க பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட நியாயத்த அவங்க சொல்றாங்க. பட் அது அவங்களுக்கு ஆடம்பரம். ஆனா, என்ன மாரி உங்கள மாரி இந்த இன்ஜினியர்ஸ்க்கு ஏஐ அத்தியாவசியமா மாத்திட்டாங்க. நம்ம ஸ்கில் செட்ல அது ஆட் ஆகணும். ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர்னாலும் உனக்கு ஏஐ தெரியணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாலும் உனக்கு ஏஐ தெரியணும்னு ஆட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்மலாம் அத படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ கம்பெனிக்கு ஆடம்பரம் நமக்கு அத்தியாவசியம். கம்பெனிக்கு ஆடம்பரம் ஆனனால தான் அது நமக்கு அத்தியாவசியமா ஆகுது. ரைட், ஃபைன். சரி, இப்ப நான் வந்து ஸ்கில் உள்ளத ஆட் பண்ணிக்கிறேன். நானும் எம்சிபி படிக்கிறேன். இல்ல ராக் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியும். ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இந்த 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 லே ஆஃப்ல வந்து எனக்கு பதிலா அந்த சாஃப்ட்வேரே பண்ணுதானா? அதுக்கு தான் ஏஐயே பண்ணுதானா? அதுக்கு தான் சொன்னேன். அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? க்ளாடியா கோட் எழுதுது, லவ்வபிள் ஏஐ ஆப்ப டெவலப் பண்ணுது. பட்
நீங்க ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்னும் இந்த ஷிஃப்ட்க்கு இம்ப்ளிமென்டேஷன் பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னும் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகல. பிகாஸ் கம்பெனிக்கு 1008 ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 1008 கவர்னன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இன்னும் இந்த ஏஐ வந்து பாஸ் ஆகி போகல. ஸோ உடனே ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அவங்களோட மொத்த சர்வீஸ் எடுத்து ஏஐல டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி விட்டுருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ஷிஃப்ட்க்கு டைம் எடுக்கும். ஓகே. ஸோ பட் திங் இஸ் இப்ப நடக்கிறது இன்வெஸ்ட்மென்ட்க்கான லே ஆஃப் தான். ஸோ இத ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நெறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றீங்க, எஸ்பெஷலி வந்து ஈவன் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து எங்க ஏதாவது படிக்கலான்னு போனாவே வந்து ஏஐ தான் நமக்கு பதிலா பண்ணுதே. நான் போய் கிளாட் கிட்ட, சாட் ஜிபிடி கிட்ட சொன்னேன்னா நெறைய கோட் எழுதி அது குடுத்துருதே. ரைட். அப்ப என்ன எதுக்கு எடுக்க போறாங்க? ரைட். இன்னும் வந்து சரி அப்டின்னா கம்பெனிஸ் அதுகிட்டயே சொல்லி எல்லா வேலையும் வாங்கிக்கலாமே. எந்த ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ்லயும் எந்த ஒரு ஜாப்மே லிஸ்ட் ஆகாது இல்லையா? ரைட். நான் LinkedInல போயிட்டு டேட்டா இன்ஜினியரிங்ல நான் 50 ஜாப்ஸ பார்த்துட்டேன். 50 ஜேடிய நான் பார்த்துட்டேன். அண்ட் இந்த 50 ஜேடில 1 இல்ல 2 ஜேடில மட்டும் தான் ஜென் ஏஐ ஸ்கில் செட்ட ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மீதி இருந்த 48, 49 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஏஐயே கிடையாது. அப்ப ஆஸ் அ டேட்டா இன்ஜினியரா நான் என்ன நெனைப்பேன், எல்லாம் ஏஐங்கிறானுங்க. எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயுமே ஏஐ இல்லையே. சரி ஆட் பண்ணியிருந்தா நம்ம ரெஸ்யூம்ல அது ஒரு ஆட் ஆன் ஸ்கில் செட்ன்ற மாரி போயிருச்சு. பிகாஸ் இன்னும் இம்ப்ளிமென்டேஷன் ஷிஃப்ட்ல இன்னும் அது நடக்கல. 100% அது நடக்கல. அப்ப ரீசன் அது கிடையாது. அப்ப இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு லே ஆஃப் நடந்தாலுமே நமக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் வேணும். சரி என்னால இன்னொன்னு படிச்சு இன்னொரு இடத்துல வேலை வாங்க முடியும். ஆனா அந்த என்கரேஜ்மென்ட் எப்ப நமக்கு தடப்படுது அப்டின்னா, எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறீங்க இந்த லே ஆஃப்க்கு ரீசன் ஏஐ தான். ஆனா அது ஏஐ இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அது யாருக்கும் தோன்றதே இல்ல. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, ஏஐ என்ன ரீப்ளேஸ் பண்ணனால தான்ப்பா. ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்ப இன்னும் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால யாரும் எதுவும் படிக்க மாட்டேன்றீங்க. ரைட்? ஸோ இதனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நெறைய பேர் வந்து ஃபண்டமெண்டலி ஃபேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரைட்? ஒரு 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 ஃபண்டமெண்டல் புரோகிராமிங்கோ, இல்ல சீக்வலோ, ஒரு சிஸ்டம் டிசைனோ நம்ம படிக்கிறது இல்ல. பிகாஸ் பீப்பிள் ஆர் சேயிங் வி ஆர் டயர்ட் ஆஃப் டூயிங் ஆல் திஸ். எல்லாம் தான் அதுவே பண்ணுதே. நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும்? ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில போயிட்டு இந்த ஃபண்டமெண்டல்லாம் தெரிஞ்சு, ஈவன் அந்த ஏஐய வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏஐ சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் யாருக்கும் தெரியல. அப்ப போய் எல்லாரும் இனிமேல் ஃபண்டமெண்டலா ப்ராப்பரா படிச்சுட்டு வாங்கங்கிற ஒரு ஒரு ரெக்யர்மென்ட் கூட கிரியேட் ஆகலாம். இட்ஸ் ஆல்ரெடி தேர் சச் ரெக்யர்மென்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல நம்ம வந்து ஃபேட் அவுட் பண்ணிர்றோம். நம்ம வந்து கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆன் ஏஐ அந்த மாரி போயிடுறோம். ஸோ இதுவே வந்து ஒரு பேட் சைன் தான். பட் ஸ்டில் வி ஹேவ் டூ பி ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ். அண்ட் நீங்க நெனைக்கிற மாரி ஏஐ இன்னும் கம்ப்ளீட்டா ஒரு இன்ஜினியர ரீப்ளேஸ் பண்ணல. ஓகே. என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். எஜுடெக் இப்ப நான் உங்களுக்கு பண்றேன்னா, நான் எஜுடெக் தான். நான் யூடியூப் சேனல்ல நான் எஜுகேஷன் கன்டென்ட் போடுறேன். ஸோ இந்த கன்டென்ட் நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன். எஜுடெக் கிரியேஷன்லாம் இன் டேஞ்சர் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ எனிஒன் கேன் பி அன் டேட்டா இன்ஜினியர் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆகலாம். அதெல்லாம் பாசிபிள். நான் வந்து ஒரு சாட் ஜிபிடிட்ட ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா பைப்லைன் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு, அத நான் ஒரு டேட்டா இன்ஜினியர்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். தட் இஸ் பாசிபிள். அதனால தான் நான் அத சொல்லியிருப்பேன். பிகாஸ் மேபி நெறைய பேர் சொல்லலாம். நீ தானே லாஸ்ட் வீடியோல எஜுடெக் இன் டேஞ்சர்ன்னு சொன்ன. தட் இஸ் டேஞ்சர். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கன்டென்ட். இது கூகுள் யூஸ் பண்ண டைம்லயும் சரி, அதாவது இன்டர்நெட் அண்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ண டைம்லயும் வி ஹேட் திஸ் ப்ராப்ளம். ரைட்? ஸோ நான் சொல்ல வர்றது த ரியல் வொர்க், த ரியல் இம்ப்ளிமென்டேஷன் தட் யூ டூ நம்மளோட கம்பெனில பண்றது. ஸோ அதனால நீங்க படிச்சுட்டு இருக்கிறதோ, இல்ல நீங்க போட்டு வச்சிருக்கிற ரோட் மேப் படி நீங்க ஃபாலோ பண்றதுலயோ எந்தவித சேஞ்சஸும் இல்ல. ப்ளீஸ் கன்டின்யூ. அத படிங்க. லே ஆஃப் ஆனவங்க, இல்ல லே ஆஃப் ஆக போறோமோன்னு பயத்துல இருக்கிறவங்க, தயவு செய்து அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்காக தான் அந்த லே ஆஃப் எல்லாம் நடக்குதுங்கிறத உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு வெளியில ஸ்டில் வி டூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அந்த பபிள் டைம்ல இருக்கிறனால தான் வி ஆர் ஹேவிங் ஆல் தீஸ் லேக். சரி இந்த பபிள் நீங்க பர்ஸ்ட் ஆகும்னு நெனைக்கிறீங்களான்னு கேட்டா, மேபி இட் கேன் பர்ஸ்ட் ஆகலாம். திரும்பவும் எல்லாரும் கம்பெனிஸ் நெறைய எனக்கு ஹியூமன்ஸ் வேணும்னு ரெக்ரூட்மென்ட் பண்ணலாம். இட் கேன் ஹேப்பன். நான் 2015லயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரைட்? ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அப்பவே நெறைய விஷயத்த நான் இந்த வீடியோல நான் பிரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் தான் நான் இப்ப சொல்றது. பர்ஸ்ட் ஆகுமானா இட் கேன். டேட்டா சென்டர்ஸ நெறைய இடத்துல இப்போ வந்து கண்ட்ரீஸ் வந்து அப்ரூவ் பண்றதில்ல. பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அந்த ரீசன், இந்த ரீசனால. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இப்ப இருக்கு. எனர்ஜி ரிசோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அண்ட் தென் கம்பெனிஸ் எல்லாம் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐல. அண்ட் இப்ப வரைக்கும் கம்பெனிஸ் எதிர்பார்த்த அந்த ரிட்டர்ன்ஸ் அதிலிருந்து இன்னும் நெறைய வரல. அதாவது நான் சொல்றது இந்த ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட் மாரி, கூகுள் மாரி கம்பெனிஸ கிடையாது. அதுக்கு கீழ லேயர்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அதுல போடுறது இப்ப அந்த ரேஸ்ல இருக்கணும். பட் இன் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது கிடைச்சதானா? கிடையாது. ஆல்ரெடி அந்த மாரி கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்டர்ஸா இருக்கிற வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் சேடா இருக்காங்க. பிகாஸ் நாம நெறைய இன்வெஸ்ட் பண்றோம். பட் வி ஆர் நாட் கெட்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன் அப்படிங்கிற பிரச்சனை ஆல்ரெடி நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நீங்க இத உங்க சாட் ஜிபிடி கிளாட் கிட்டயே போய் கேட்கலாம். இஸ் திஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ரைட்? ஸோ அதனால நீங்க படிச்சுட்டு இருக்கிற விஷயத்த படிங்க. நீங்க ஃபண்டமெண்டலா நான் பைத்தான் படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், சீக்வல் படிக்கிறேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படிக்கிறேன்னா தயவுசெய்து எல்லாத்தையும் படிங்க.
ரைட்? ஸோ அது எல்லாமே நல்லாவே படிங்க. நல்ல எஃபோர்ட் எடுத்து படிங்க. ஸோ டோன்ட் லூஸ் த ஹோப். அது போக நான் சொன்னேன் இல்லையா, கம்பெனிக்கு ஆடம்பரம்னாலும், அதோட ஆடம்பரம் நமக்கு அத்தியாவசியமா மாத்திட்டாங்க. அந்த ஸ்கில் செட் என்ன எதிர்பார்க்குதோ இண்டஸ்ட்ரி இந்த காலகட்டத்திலே அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஏஐக்கான ரோட் மேப் என்னோட சேனல்லே இருக்கு. அதோட லிங்க் குடுக்குறேன். அதில என்ன நான் சொல்லியிருக்கனோ, அது ஜஸ்ட் உங்களோட ஆட் ஆன் ஸ்கில் செட்டா மட்டும் வச்சுக்கோங்க. பிரெடாமினன்ட் ஸ்கில் செட்டா இருக்கணுங்கிறது கிடையாது. இப்ப ஆஸ் அ டேட்டா என்ஜினியரா என்னோட டேட்டா என்ஜினியரா ஏஐ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஏஐ நான் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா ஏஐ நான் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிற மாரி தான் நீங்க இருக்கணும். நான் ரீசென்ட்டா கனெக்ட் பண்ண நெறைய பேரோட ஒன் ஆன் ஒன் நான் கனெக்ட் பண்ணப்போ எல்லாருக்கும் ரிப்பீட்டடா இருந்த பயம் இதுதான். ஏஐ என்ன ரீப்ளேஸ் பண்ணுமோ தெரியுது. எல்லாமே அதுவே பண்ணுது. எல்லாமே அதுவே பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் ஆல் ஹேப்பன் இன் த இன்டர்நெட் ஏரா ஆல்சோ. டாட் காம் பபிள் ஆல்சோ. இது எல்லாம் நடந்துட்டு இருந்தது தான். ஒரு நாள் ஆக வேண்டிய இடத்துல 1/2 நாள்ல இல்ல 1 மணி நேரத்துல இன்னைக்கு அந்த ChatGPT Claude நமக்கு குடுக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் அபௌட் ஹவ் யூ ஆஸ்க் அண்ட் ஹவ் யூ கெட் த கொஸ்டின். அதுதான். ரைட்? ஸோ யூ ஷுட் பிலீவ் மீ. ஸோ உங்களோட அந்த நம்பிக்கைய என்னைக்கும் வச்சுக்காதீங்க. அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமா இல்லன்னு எதுவும் நம்பாதீங்க. லேக் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கிறதுல. அந்த லேக் அந்த பபிள் இருக்க வரைக்கும் தான். அந்த பபிள் பர்ஸ்ட் ஆச்சுன்னா திரும்பவும் வி கெட் லாட் ஆஃப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் அந்த லேக்கும் நமக்கு குறையும். ரைட்? ஸோ நீங்க பண்றது எதுவும் தப்பு கிடையாது. நீங்க படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நல்லது தான். உங்க ரோட் மேப் எல்லாமே கரெக்ட் தான். ப்ளீஸ் கோ வித் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.